வணக்கம் நண்பர்களே. பாரத் இன்ஸ்டியூட் சேலம். இன்றைக்கி இது கிளாஸ் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வாட் இஸ் கிறிஸ்டல்னு பார்க்கலாம். கிறிஸ்டல்னா என்ன, கிறிஸ்டனுடைய பயன்பாடு என்ன அப்படின்ட்டு பார்க்கலாம். கிறிஸ்டல் அப்படிங்கிறது மோஸ்ட்லி உங்களுக்கு எலக்ட்ரானிக் சர்க்யூட் யூஸ் பண்ணுற ஒரு காம்பனண்ட்டு. இது எதுக்காக யூஸ் பண்ணுறான்னு பார்க்கலாம். இப்போ பார்த்துட்டிங்க அப்படின்னா, நம்மளோட சிம்பிள் சர்க்யூட் டயக்ராம், ஸ்கீமாட்டிக் டயக்ராம் எடுத்துட்டிங்க அப்படின்னா இதோட சிம்பிள் வந்து போட்டிருப்பாங்க. இதுக்கு வந்து மேஜராக 2 லீட்ஸ் இருக்குது. இதை போட்டு என்ன அடிப்பாங்க அப்படின்னா எக்ஸ் ஆர் ஒய்ன்னு போட்டிருப்பாங்க. இப்போ எக்ஸ் ஆர் ஒய் அப்படின்னு போட்டிருந்தாங்கன்னா அதை குறிக்குதுன்னா கிறிஸ்டலை குறிக்குது. இந்த கிறிஸ்டல் அப்படின்றது என்ன மாதிரி இடத்துல யூஸ் பண்ணுறான்னு பார்க்கலாம். அதில் நம்ம அந்த கிறிஸ்டல் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஒரு மொபைல் ஃபோனில் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேஜராக பார்த்துட்டிங்க அப்படின்னா மொபைல் ஃபோனில் யூஸ் பண்ணுவாங்க, லேப்டாப்பில் யூஸ் பண்ணுவாங்க, டிவியில் யூஸ் பண்ணுவாங்க. ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா எல்லா எலக்ட்ரானிக்ஸ் ப்ராடக்ட்லையுமே இந்த கிறிஸ்டல்ங்கிறது போட்டிருப்பாங்க. பட் இது அதிகமாக உங்களுக்கு புழக்கத்தில் இருக்காது, ரேர் கேஸாக தான் இருக்குது உங்களுக்கு. பட் அது எப்படி இருக்குது அப்படின்றது பார்க்கலாம். உங்களுக்கு என்னென்ன மாதிரி டைப்பில் அந்த கிறிஸ்டல் போட்டிருப்பாங்க அப்படின்றது இப்போ நம்ம பார்க்கலாம். பாருங்க, இது ஒரு கிறிஸ்டல். இப்போ இது பார்த்துட்டிங்க அப்படின்னா 2 லெக்கோட இருக்குது உங்களுக்கு. இது பார்த்துட்டிங்கன்னா பெரும்பாலும் டிவி மாதிரி அந்த மாதிரி ப்ராடக்டில் யூஸ் பண்ணியிருப்பாங்க. இது ஒரு கிறிஸ்டல் தான் உங்களுக்கு. அதுக்கடுத்து பார்த்துட்டிங்க அப்படின்னா இங்கே ஒன்று போட்டுக்கிறாங்க பாருங்க, இதுவும் கிறிஸ்டல் தான். இது பார்த்துட்டிங்க அப்படின்னா செல்ஃபோன்லாம் யூஸ் பண்ணியிருப்பாங்க. இப்போ பழைய காலத்தில் செல்ஃபோன்லாம் பார்த்தீங்கன்னா இது யூஸ் பண்ணியிருப்பாங்க. இதுவும் கிறிஸ்டல் தான் அது உங்களுக்கு. நெக்ஸ்ட் ஒன்று பார்த்துட்டிங்க அப்படின்னா இங்கே ஒன்று போட்டுக்கிறாங்க பாருங்கள். இப்போ இதுவும் கிறிஸ்டல் தான். இதில் பார்த்துட்டிங்க அப்படின்னா திருப்பி பார்க்குறேன் நான், இதில் வந்து பாருங்கள் இது கிறிஸ்டல் தான். இருக்கு இல்லைங்களா, இதுவும் கிறிஸ்டல் தான். இன்னொன்று வந்து மொபைல் ஃபோனில் பார்த்துட்டிங்க அப்படின்னா இந்த மாதிரி போட்டிருப்பாங்க ஒரு மாதிரி. ஸோ இப்போ இங்கே போட்டுக்கிறாங்க இல்லைங்களா, இந்த திஸ் பர்டிகுலர் ஒன்று, இதுவும் உங்களுக்கு கிறிஸ்டல் தான். ஸோ கிறிஸ்டல் நிறைய டைப்பில் யூஸ் பண்ணியிருப்பாங்க, நிறையா இடத்துல நிறைய டைப்பில் யூஸ் பண்ணியிருப்பாங்க. இப்போ ஒவ்வொன்றா நம்ம பார்க்கலாம். இந்த கிறிஸ்டல்ங்கிற பெரும்பாலும் பார்த்துட்டிங்க அப்படின்னா ஆசிலேட்டர் சர்க்யூட் யூஸ் பண்ணியிருப்பாங்க. இப்போ ஆசிலேட்டருங்கிறதுக்கு முன்னாடி நம்ம என்ன ஒரு சில விஷயங்கள் பேசணும். அதில் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு என்ன அப்படின்னா வாட் இஸ் ஃப்ரீக்வன்சின்னு தெரியணும். இப்போ நீங்கள் கிறிஸ்டலை பற்றி இங்கே புரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஃப்ரீக்வன்சின்னு என்னன்னு உங்களுக்கு தெரியணும். இப்போ நம்ம ஃப்ரீக்வன்சின்னு என்னென்னு போகலாம். ஃப்ரீக்வன்சி அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து தமிழில் உங்களுக்கு அதிர்வெண் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃப்ரீக்வன்சி அப்படின்றது வந்து தமிழில் அதிர்வெண் சொல்லுவாங்க. அதுக்கு முன்னாடி உங்களுக்கு என்னன்னா வேவ் ஃபார்ம்ங்கிறது உங்களுக்கு தெரியணும். வேவ் ஃபார்ம், வாட் இஸ் வேவ் ஃபார்ம் அப்படின்ட்டு. ஸோ இங்கே வந்து என்ன சொல்லுவாங்கன்னா தமிழில் வந்து இது அலை அப்படின்னு சொல்லுவாங்க. வேவ் ஃபார்ம் அப்படின்றது வந்து உங்களுக்கு அலை. இப்போ வேவ் ஃபார்ம் வாட்டினா அப்படின்னு கேட்டிங்கன்னா கடல் அலை மாதிரி தான். இப்போ கடல் அலை அப்படின்னு பார்த்துருப்பீங்க. இப்போ கடல் அலை அப்படிங்கிறது என்னன்னா அந்த வாட்டர் லெவல் வந்து திடீர்னு என்ன இன்க்ரீஸ் ஆகும், அந்த வாட்டர் லெவல் இன்க்ரீஸ் ஆகி அப்புறம் குறையும். இப்போ என்ன இன்க்ரீஸ் ஆகி குறையும். இப்போ அதை என்ன சொல்கிறாங்க, கடல் அலை.
அதே மாதிரி இங்க வந்து அலைன்றது பார்த்துட்டீங்க அப்படின்னா வோல்டேஜ் லெவல். ஸோ வோல்டேஜ் லெவல் வந்து அதிகமாகி குறைஞ்சிச்சுன்னா அதுக்கு பேர் அலைன்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம பார்த்துட்டிங்கன்னா பாருங்க, நம்ம இதில் பார்க்குறோம், இது வந்து நம்ம எக்ஸ் ஆக்சிஸ்ன்னு சொல்லி குறிச்சுக்கிறோம். இப்போ இது வந்து ஒய் ஆக்சிஸ்ன்னு குறிக்கிறீங்க. இந்த ஒய் ஆக்சிஸில் குறிக்கிற வந்து வோல்டேஜ்னு சொல்லுவாங்க. வோல்டேஜ் அல்லது ஆம்பிளிடியூடுன்னு சொல்லணும். வோல்டேஜ் ஆர் ஆம்பிளிடியூட் அப்படின்னு. இப்போ பாருங்க, இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் இந்த இடத்துல 0 வோல்ட்னு காட்டிக்கிறேன். இப்போ இந்த வோல்டேஜ் லெவல் வந்து என்ன ஆகிட்டே போகுது அப்படின்னா இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. மறுபடியும் 0 ஆயிடுச்சு. இது சம் மில்லி வோல்ட்ஸில் தான் இருக்குது உங்களுக்கு. சம் மில்லி வோல்ட்ஸில் மறுபடியும் என்னென்னா நெகட்டிவில் போகும் உங்களுக்கு. நெகட்டிவில் போயிட்டு மறுபடியும் 0 ஆயிடும். மறுபடியும் என்ன ஆகுதுன்னா அந்த வோல்டேஜ் உங்களுக்கு என்ன ஆகுது, இன்க்ரீஸ் ஆகிட்டு அப்புறம் 0 ஆயிடுது. அப்புறம் நெகட்டிவ் பீக்கில் போயிட்டு மறுபடியும் 0 ஆயிடுது. மறுபடியும் இன்க்ரீஸ் ஆகிட்டு 0 ஆகுது. மறுபடியும் நெகட்டிவ் பீக்கில் போயிட்டு 0 ஆயிடுது. ஸோ இப்போ என்னது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த இடத்துல பார்த்துட்டிங்க அப்படின்னா வோல்டேஜ் அதிகமாகி குறைஞ்சி அதிகமாகி குறைஞ்சி அதிகமாகி குறைஞ்சா அங்கே கடல் அலை மாற. கடல் அலையில் என்னென்ன அப்படின்னா வாட்டரோட லெவல் அதிகமாகி குறைஞ்சிச்சுன்னா அது கடல் அலை. இங்கே வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா எலக்ட்ரானிக்ஸ் அலைன்றது வந்து என்னென்னா வோல்டேஜ் லெவல், அந்த வோல்டேஜ் வந்து பர்டிகுலர் வோல்ட் 0 வோல்ட்லேருந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். தென் ஒன்ஸ் அகைன் 0 வோல்ட்ஸ் ஆயிடும். அப்புறம் மைனஸ் நெகட்டிவ் வோல்டேஜில் மறுபடியும் என்ன ஆகுனா இன்க்ரீஸ் ஆகிட்டு போய்ட்டு மறுபடியும் 0 ஆகிடும். மறுபடியும் இன்க்ரீஸ் ஆகி 0 ஆகுது. இப்போ இது வந்து என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு அலை. இப்போ இந்த அலைங்கிறது வந்து என்னென்னா ஒரு செகண்ட் டைம். இப்போ நம்ம இதை எடுத்துக்கிறவங்களுக்கு ஒரு செகண்ட் டைமிங் எடுத்துக்கிறீங்க, ஒரு வினாடி நேரத்தில். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு கம்ப்ளீட் பண்ணது வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஒரு சைக்கிள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு சைக்கிள் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி பார்த்தீங்கன்னா அப்படின்னா இது செகண்ட் சைக்கிள். இது வந்து செகண்ட் சைக்கிள். அண்ட் இதொன்று வந்து பார்த்துட்டிங்கன்னா தேர்டு சைக்கிள். இப்போ என்ன சொல்லியிருக்கிறேன் அப்படின்னா ஒரு செகண்டுங்கிற டைமில் வந்து 1 செகண்ட் அப்படிங்கிற டைமில் வந்து இந்த பர்டிகுலர் வேவ் ஃபார்ம், இந்த பர்டிகுலர் வேவ் ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா அதான் சொன்னேன். இப்போ வந்து இது வந்து வேவ் ஃபார்ம்னு சொல்லிக்கிறீங்க. இது வந்து சைன் வேவ்னு சொல்லுவாங்க. சைன் வேவ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ வோல்டேஜ் அதிகமாகி மறுபடியும் குறைஞ்சி அதிகமாகி குறைஞ்சுன்னா இது பேர் வேவ் ஃபார்ம். அந்த பர்டிகுலர் வேவ் ஃபார்ம் வந்து 1 செகண்ட் டைமில், இப்போ நம்ம என்ன பண்ணிக்கிறோம் எக்ஸ் ஆக்சில் வைக்கிறது 1 செகண்ட் எடுத்துக்கிறீங்க. 1 செகண்ட் டைமில் வந்து எத்தனை சைக்கிள்ஸ் கம்ப்ளீட் பண்ணுது, 1 செகண்ட் டைமில் வந்து எத்தனை சைக்கிள்ஸ் கம்ப்ளீட் பண்ணுது அப்படிங்கிறது தான் ஃப்ரீக்வன்சி, நம்பர் ஆஃப் சைக்கிள்ஸ் பர் செகண்ட். அப்போ இந்த பர்டிகுலர் வேவ் ஃபார்ம் பார்த்துட்டிங்கன்னா 1 செகண்டில் பார்த்துட்டிங்கன்னா 1 செகண்ட் நம்ம எடுத்துக்கிற எக்ஸாம்பிளுக்காக 1 செகண்ட் வந்து இது ஃபஸ்ட்டு சைக்கிள், இது செகண்ட் சைக்கிள், இது தேர்ட் சைக்கிள். அப்போ 1 செகண்ட் வந்து இது 3 சைக்கிள்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்குது. 3 சைக்கிள்ஸ் பர் செகண்ட். அல்லது யூனிட் ஆஃப் ஃப்ரீக்வன்சி வந்து ஹெர்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இது என்ன சொல்லலாம்னா 3 சைக்கிள்ஸ் பர் செகண்ட் ஆர் 3 ஹெர்ட்ஸ். 3 ஹெர்ட்ஸ் அப்படின்னு சொல்லிக்கலாம். அப்போ இந்த வேவ் ஃபார்முடைய ஃப்ரீக்வன்சி, அதாவது இந்த அலையினோட ஃப்ரீக்வன்சி வந்து 3 ஹெர்ட்ஸ் அப்படின்னு அர்த்தம். அப்படின்னு என்ன அர்த்தம்னா அந்த பர்டிகுலர் வேவ் ஃபார்ம் வந்து ஒரு செகண்டில் வந்து 3 சைக்கிள்ஸ் கம்ப்ளீட் பண்ணுது. அப்படின்னு என்னன்னா ஒரு செகண்டில் வந்து 3 டைம்ஸ் பார்த்தீங்கன்னா வோல்டேஜ் அதிகமாகி குறைஞ்சி அப்புறம் நெகட்டிவ் பீக்கில் அதிகமாகி குறையும், மறுபடியும் அதிகமாகி குறைஞ்சி மறுபடியும் நெகட்டிவ் பீக்கில் இந்த மாதிரி 3 டைம்ஸ் இன்க்ரீஸ் வேரியேஷன் ஆகுதுன்னு அர்த்தம். இப்போ நான் முன்னாடி சொல்கிறேன், இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் 100 ஹெர்ட்ஸ் அப்படின்றேன். 100 ஹெர்ட்ஸ் அப்படின்ற அப்போ என்ன அர்த்தம் உங்களுக்கு, இதே மாதிரி 1 செகண்ட் டைமில் வந்து அது 1000 டைம்ஸ் சாரி 100 டைம்ஸ் என்ன ஆகுதுன்னா இந்த மாதிரி 100 வேவ்ஸ் ஜென்ரேட் ஆகிருக்கு. அப்போ என்ன அர்த்தம், 1 செகண்டுங்கிற டைமில் வந்து 100 டைம்ஸ் வந்து வோல்டேஜ் அதிகமாகி குறைஞ்சிருக்கு.
அப்போ அதோட ஃப்ரீக்வன்சி வந்து 100 ஹெர்ட்ஸ். அப்போ அதே மாதிரி போகிற 1000 ஹெர்ட்ஸ் அப்படின்னு போட்டுக்கலாம். அப்போ நான் சொல்கிறேன் 1000 ஹெர்ட்ஸ் அப்படின்ற அப்போ என்ன அர்த்தம் உங்களுக்கு 1 செகண்ட் டைமில் அதே 1 செகண்ட் டைமில் வந்து 1000 டைம்ஸ் வந்து என்ன ஆகுது அப்படின்னா அந்த வோல்டேஜ் லெவல் அதிகமாகி குறைஞ்சிருக்கும். அப்போ இந்த மாதிரி என்னன்னா ஒரு செகண்டுக்குள்ளார 1000 சைக்கிள்ஸ், இது ஃபர்ஸ்ட் சைக்கிள், இது செகண்ட் சைக்கிள், இது தேர்ட் சைக்கிள், இப்படிங்கிறதுக்குள்ளார 1 செகண்ட் டைமில் வந்து அது 1000 சைக்கிள்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கு. அப்படின்னா 1000 டைம்ஸ் வந்து வோல்டேஜ் அதிகமாகி குறைஞ்சிருக்கணும். 1000 ஹெர்ட்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1 கிலோ ஹெர்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ 1 கிலோ ஹெர்ட்ஸ் மீனிங் அப்படின்னு என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த பர்டிகுலர் வேவ் ஃபார்ம் வந்து ஒரு வினாடியில் வந்து 1000 சைக்கிள்ஸ் கம்ப்ளீட் பண்ணுது. இப்போ 1000 டைம்ஸ் என்ன ஆகுதுன்னா அதோடைய 1 செகண்டில் வந்து 1000 டைம்ஸ் அதில் வோல்டேஜ் வேரியேஷனாக இருக்கணும், ஃப்ளக்சுவேஷனாக இருக்கணும். அப்போ அப்படி போகிறபோது உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இப்போ உங்களுக்கு 10,000 டைம்ஸ் கம்ப்ளீட் பண்ணிச்சுன்னா அப்போ 10,000 ஹெர்ட்ஸ்ன்னு சொல்லலாம். அல்லது என்ன சொல்ல போகிறீங்க அப்படின்னா 10 கிலோ ஹெர்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அப்போ ஒரு வேவ் ஃபார்ம் 10 கிலோ ஹெர்ட்ஸ் ஃப்ரீக்வன்சியில் வருது அப்படின்னு என்ன அர்த்தம்னா 1 செகண்டில் வந்து அது 10,000 சைக்கிள்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்குது. அப்போ 10,000 சைக்கிள்ஸை ஜென்ரேட் பண்ணியிருக்குதுன்னு அர்த்தம் உங்களுக்கு. அதே மாதிரி பார்த்துட்டீங்க அப்படின்னா 1,00,000 சைக்கிள்ஸ் கம்ப்ளீட் பண்ணிச்சு அப்படின்னா 100 கிலோ ஹெர்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி 10,00,000 சைக்கிள்ஸ் கம்ப்ளீட் பண்ணிச்சு அப்படின்னா 1000 கிலோ ஹெர்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. 1000 கிலோ ஹெர்ட்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1 மெகா ஹெர்ட்ஸ். அப்போ ஒரு வினாடியில் வந்து இது 10,00,000 சைக்கிள்ஸ் கம்ப்ளீட் பண்ணுது அப்படின்னா ஒரு செகண்ட்ல வந்து அந்த வேவ் ஃபார்ம் வந்து 10,00,000 சைக்கிள்ஸ் கம்ப்ளீட் பண்ணுங்கிற போது உங்களுக்கு 1 மெகா ஹெர்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி அப்போ 1000 மெகா ஹெர்ட்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1 ஜிகா ஹெர்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அப்போ 1 ஜிகா ஹெர்ட்ஸ்ங்கிற போது என்னன்னா அது 1000 மெகா ஹெர்ட்ஸ். இப்போ ஒரு வேவ் ஃபார்ம் வந்து ஒரு வினாடி நேரத்தில் ஒரு அலை வந்து ஒரு வினாடி நேரத்தில் வந்து எத்தனை சைக்கிள்ஸ் கம்ப்ளீட் பண்ணுது அப்படின்றது அதனுடைய ஃப்ரீக்வன்சி, நம்பர் ஆஃப் சைக்கிள்ஸ் பர் செகண்ட். அப்போ நம்ம இதுல இருந்து என்ன பண்றாங்கன்னா ரெண்டு வேவ் ஃபார்ம் நம்ம இங்க காட்டுறோம். ஒன்று வந்து என்ன சொல்லுவாங்கன்னா சைன் வேவ். இப்போ பார்த்தீங்கன்னா நான் இது எக்ஸ் ஆக்சிஸ்ன்னு குறிச்சுக்கிறேன், இது ஒய் ஆக்சிஸ்ன்னு குறிச்சுக்கிறேன். இப்போ ஒரு ஒய் ஆக்சில் குறிக்கிறது வந்து வோல்டேஜ் அல்லது ஆம்பிளிடியூடு, வோல்டேஜ் ஆர் ஆம்பிளிடியூடுன்னு சொல்லுவாங்க. வோல்டேஜ் வந்து நான் மில்லி வோல்ட்ஸில் குறிச்சுக்கிறேன். அப்போ இது வந்து பாசிட்டிவ், இது நெகட்டிவ். இப்போ வந்து என்னன்னா இந்த வோல்டேஜ் லெவல் பாருங்க, இது 0 வோல்ட்ஸ். அப்போ 0 வோல்ட்ஸ் வந்து சம் மில்லி வோல்ட்ஸ் வரல. ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு 10 மில்லி வோல்ட்ஸ் இந்த மாதிரி வச்சுக்கலாம். இப்போ 10 மில்லி வோல்ட்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது, அப்புறம் 0 ஆயிடும். அப்புறம் நெகட்டிவ் பீக்கில் வந்து 10 மில்லி வோல்ட்ஸ் போயிட்டு மறுபடியும் 0 ஆயிடும். இது வந்து பாசிட்டிவ் பீக்கு, இது வந்து நெகட்டிவ் பீக். அப்போ இது வந்து ஒரு சைக்கிள், 1 சைக்கிள். அப்போ இது பாசிட்டிவ் ஆஃப் சைக்கிள்னு சொல்லுவாங்க, இது நெகட்டிவ் ஆஃப் சைக்கிள்னு சொல்லுவாங்க. இது ரெண்டு கம்ப்ளீட் பண்ணிச்சுன்னா ஒரு சைக்கிள். தென் 1 செகண்ட் மறுபடியும் பாசிட்டிவ் பீக்கு, நெகட்டிவ் பீக், இது செகண்ட் சைக்கிள். 1 செகண்ட் மறுபடியும் பாசிட்டிவ் பீக், நெகட்டிவ் பீக், இது தேர்ட் சைக்கிள், இது ஃபோர்த் சைக்கிள். அவ்வளோதான். இப்போ நம்மளுக்கு வந்து ஒரு செகண்ட் இது எவ்வளோ சைக்கிள்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்குது? 4 சைக்கிள்ஸ். 4 சைக்கிள்ஸ் பர் செகண்ட் அல்லது 4 ஹெர்ட்ஸ்ன்னு சொல்லிக்கலாம். அப்போ இந்த பர்டிகுலர் வேவ் ஃபார்ம் வந்து ஒரு வினாடி நேரத்தில் வந்து 4 ஹெர்ட்ஸ் கம்ப்ளீட் பண்ணுதுன்னு அர்த்தம். இது வந்து சைன் வேவ். அதே மாதிரி இன்னொன்று சொல்லுவாங்க ஸ்கொயர் வேவ்னு ஒன்று சொல்லுவாங்க. ஸ்கொயர் வேவ் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா அதோட வோல்டேஜ் வந்து லோவாக இருக்கு, தென் மறுபடியும் ஹை ஆகும், மறுபடியும் வந்து லோவாகும், மறுபடியும் வந்து ஹை ஆகும், மறுபடியும் லோவாகும், மறுபடியும் ஹை ஆகும். ஸோ இதுக்கு பேர் என்ன சொல்ல போறீங்க அப்படின்னா
ஸ்கொயர் வேவ். அப்போ இது பார்த்துட்டீங்க அப்படின்னா இதிலிருந்து இது வரை ஒரு சைக்கிள், இது பாசிட்டிவ் இது நெகட்டிவ், ஒரு சைக்கிள். இது செகண்ட் சைக்கிள், இது தேர்ட் சைக்கிள். ஸோ இதுக்கு பேர் சைன் வேவ்னு சொல்லுவாங்க, இதுக்கு பேர் ஸ்கொயர் வேவ். இப்போ சைன் வேவ்னு என்ன உங்களுக்கு, அந்த வோல்டேஜ் வந்து பாருங்க கிராஜுவேட்டாக இன்க்ரீஸ் ஆகிட்டு ஒரு பீக் வேல்யூக்கு போயிட்டு மறுபடியும் கிராஜுவேட்டாக குறையும். அதே மாதிரி நெகட்டிவ் பீக்கில் வந்து பார்த்தீங்கன்னா கிராஜுவேட்டாக வேரியேஷன் ஆகும். இது வந்து சைன் வேவ். ஸ்கொயர் வேவ் என்னன்னு பாருங்க, இது வந்து லோவோட இருக்குது, அந்த வோல்டேஜ் லெவல் வந்து லோவோட இருக்குது, குறிப்பிட்ட டைம் லோ வோல்டேஜ் இருக்குது. தென் திடீர்னு என்ன ஆகுதுன்னா வோல்டேஜ் இன்க்ரீஸ் ஆயிடும். அப்போ குறிப்பிட்ட டைம் என்னன்னா ஹையில் இருக்குது, மறுபடியும் என்னென்னா குறிப்பிட்ட டைம் என்ன ஆகுதுன்னா லோவாயிரும், மறுபடியும் என்ன ஆகுது உங்களுக்கு ஹை ஆயிரும், மறுபடியும் என்ன ஆகுது லோவாகுது, மறுபடியும் என்ன ஆகுது ஹை ஆகுது. இது வந்து என்னன்னா அப்போ இதோடைய அமைப்பு பார்த்தீங்கன்னா ஸ்கொயராக இருக்கிறதுனால இது பேர் ஸ்கொயர் வேவ். இது வந்து சைன் வேவ், இது வந்து என்னது ஸ்கொயர் வேவ். அப்போ இந்த மாதிரி வேவ் ஃபார்மை நீங்கள் ஜென்ரேட் பண்ணணும். இந்த மாதிரி வேவ் ஃபார்ம் வரதுனால நத்திங் பட் வோல்டேஜ் வேரியேஷன் ஆச்சுன்னா இதில் பார்த்தீங்கன்னா கிராஜுவேட்டாக இன்க்ரீஸ் ஆகி டிக்ரீஸ் ஆகுது. இது வந்து லோ ஹை லோ ஹை அப்படின்ட்டு. இப்போ லோங்கிறது ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம 0ன்னு வச்சுக்கலாம், ஹைங்கிறது என்னது 5 வோல்ட்னு வச்சுக்கலாம் உங்களுக்கு. அப்போ என்னென்னா குறிப்பிட்ட பீரியட் வந்து 0 வோல்ட்ஸ் இருக்குது, அப்புறம் குறிப்பிட்ட பீரியட் வந்து 5 வோல்ட்ஸ் இருக்குது, மறுபடியும் குறிப்பிட்ட பீரியட்ஸ் வந்து 0 வோல்ட் இருக்குது, அப்புறம் 5 வோல்ட் 0 வோல்ட். அப்படி இது வந்து என்னென்னா ஒரு வேவ் ஃபார்ம். அப்போ இது பேர் என்ன வேவ், ஸ்கொயர் வேவ். ஸோ இந்த மாதிரி வேவ் ஃபார்மை நீங்கள் ஜென்ரேட் பண்ணணும் அப்படின்னா அதுக்காக ஒரு சர்க்யூட் டிசைன் பண்ணணும், அது பேர் ஆசிலேட்டர். அப்போ இந்த மாதிரி வேவ் ஃபார்ம், இந்த மாதிரி சைன் வேவோ அல்லது இந்த மாதிரி ஸ்கொயர் வேவை குறிப்பிட்ட ஃப்ரீக்வன்சியில், அந்த குறிப்பிட்ட ஃப்ரீக்வன்சியில் நீங்கள் உற்பத்தி பண்ணணும் ஜென்ரேட் பண்ணணும் அப்படின்னா அதுக்காக ஒரு சர்க்யூட் போட்டிருப்பாங்க. அந்த சர்க்யூட் பேர் தான் உங்களுக்கு என்னென்னா ஆசிலேட்டர். இப்போ ஆசிலேட்டர் சர்க்யூட் வச்சு நீங்கள் இந்த மாதிரி சைன் வேவ் ஜென்ரேட் பண்ணிக்கலாம் அல்லது ஸ்கொயர் வேவ் ஜென்ரேட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாதிரி வேவ் ஃபார்ம் ஜென்ரேட் பண்ணணும்னா அதுக்கு பர்டிகுலராக ஒரு நீங்கள் சர்க்யூட் ஒன்று போடணும், சர்க்யூட் ஒன்று டிசைன் பண்ணணும், அது பேர் ஆசிலேட்டர். அப்போ அந்த ஆசிலேட்டருங்கிறதுல வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா இப்போ பாருங்க நம்ம 2 ஆசிலேட்டர் வரும், ஸ்கொயர் வேவ் ஆசிலேட்டர் சைன் வேவ் ஆசிலேட்டர்னு இருக்குல்ல. அப்போ ஸ்கொயர் வேவ் ஆசிலேட்டர், இப்போ சைன் வேவ் ஆசிலேட்டருங்கிறோம். இது சைன் வேவ் ஆசிலேட்டர், இது வந்து ஸ்கொயர் வேவ் ஆசிலேட்டர். ஸோ இப்போ இந்த ஆசிலேட்டரோடைய அவுட்புட் பார்த்துட்டிங்க அப்படின்னா சைன் வேவ் வெளியில் வரும். இப்போ இதோட அவுட்புட் எடுத்துட்டிங்கன்னா சைன் வேவ் ஆசிலேட்டர்னு வரும்போது இதோட அவுட்புட் வந்து பார்த்துட்டிங்கன்னா சைன் வேவ் வெளியில் வரும். இப்போ சைன் வேவ்னு வரும்போது என்னென்னா உங்களுக்கு வோல்டேஜ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு டிக்ரீஸ் ஆகிட்டு இன்க்ரீஸ் ஆகிட்டு டிக்ரீஸ் ஆகிட்டு இன்க்ரீஸ் ஆகிட்டு டிக்ரீஸ் ஆகிட்டு இன்க்ரீஸ் ஆகிட்டு டிக்ரீஸ் ஆகிட்டு, இது பேர் சைன் வேவ். இப்போ பாருங்க இதில் நம்ம என்ன பண்ணுறோம், மில்லி வோல்ட்ஸ் போட்டுக்கிறோம். அப்போ என்னென்னா குறிப்பிட்ட லெவலுக்கு வோல்டேஜ் இன்க்ரீஸ் ஆகுது, தென் 0 ஆயிடுது, அப்புறம் நெகட்டிவ் லெவலில் அதிகமாகிட்டு அப்புறம் குறையுது. ஸோ குறைஞ்சிட்டு அப்படியே வேரியேஷன் ஆகிட்டே இருக்குது. இப்போ இது பேர் சைன் வேவ். அது ஒரு செகண்டில் எத்தனை சைக்கிள்ஸ் கம்ப்ளீட் பண்ணுது. இப்போ இதை நம்ம டைமிங் குறிச்சிக்கிறோம், எக்ஸ் ஆக்சில் குறிக்கிற டைம், ஒரு டைம் வந்து 1 செகண்டு. 1 செகண்டில் என்னது ஃபர்ஸ்ட் சைக்கிள், செகண்ட் சைக்கிள், தேர்ட் சைக்கிள், ஃபோர்த்து சைக்கிள், ஃபிஃப்த்து சைக்கிள். அப்போ இதோட ஃப்ரீக்வன்சி வந்து 5 ஹெர்ட்ஸ். அப்படின்னு அர்த்தம். 5 ஹெர்ட்ஸ் மீன்ஸ் ஒரு செகண்டில் வந்து 5 சைக்கிள்ஸ் கம்ப்ளீட் பண்ணுன்னு அர்த்தம். இது வந்து ஸ்கொயர் வேவ் ஆசிலேட்டர். இப்போ இந்த ஸ்கொயர் வேவ் ஆசிலேட்டர் வச்சு உங்களுக்கு என்ன அப்படின்னா ஸ்கொயர் வேவ் ஜென்ரேட் பண்ணுறோம். இப்போ வாட் இஸ் ஸ்கொயர் வேவ்? அப்போ என்னென்னா குறிப்பிட்ட டைமில் வந்து வோல்டேஜ் 0 இருக்குது, தென் மறுபடியும் வோல்டேஜ் என்ன ஆகி லோவாக இருக்குது, 0ன்னு கூட வேண்டாம், லோவாக இருக்குது, அப்புறம் வோல்டேஜ் என்ன ஆகி இன்க்ரீஸ் ஆகுது, மறுபடியும் 0 ஆகிடும், லோவாகிடும், மறுபடியும் இன்க்ரீஸ் ஆகுது, மறுபடியும் லோவாகுது, மறுபடியும் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ இது வந்து லோ, இது வந்து ஹை. ஓகே, இப்போ லோங்கிறது 0 வோல்ட்னு வச்சுக்கிறோம், ஹைங்கிறது 5 வோல்ட் வச்சுக்கிறோம். அப்போ பாருங்கள் 0 வோல்ட்ஸ் வந்து டப்புனு 5 வோல்ட்ஸ் வரும், 5 வோல்ட்ஸ் அவுட்புட் வரும், அப்புறம் 0 வோல்ட்ஸ் ஆயிடும், மறுபடியும் 5 வோல்ட்ஸ் வரும், மறுபடியும் 0 வோல்ட்ஸ் ஆயிடும்,
ஒரு 5 வோல்ட் வரும். இப்போ இது வந்து என்ன சொல்ல போகிறாங்கன்னா ஸ்கொயர் வேவ். இப்போ இது வந்து சைன் வேவ், இது வந்து ஸ்கொயர் வேவ். இது ஜென்ரேட் பண்ணுறதுக்கு சைன் வேவ் ஆசிலேட்டர்னு வைக்கணும், இது ஜென்ரேட் பண்ணுறதுக்கு ஸ்கொயர் வேவ் ஆசிலேட்டர்னு வைக்கணும். இப்போ இந்த மாதிரி இடத்துல என்ன பண்ணுறாங்கன்னா, இங்கே எங்கே வந்து கிறிஸ்டல் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த நீங்கள் ஜென்ரேட் பண்ணுற அந்த வேவ் ஃபார்முடைய ஃப்ரீக்வன்சி வந்து ஃபிக்ஸ்டாக இருக்கணும், கான்ஸ்டன்டாக வேரியேஷன் ஆகணும்னா நீங்கள் இது பாசிபிலிட்டிஸ் இல்லை, ஃபிக்ஸ்டாக இருக்கணும். இப்போ நம்ம வந்து குறிப்பிட்ட ஃப்ரீக்வன்சியில் வந்து ஒரு வேவ் ஃபார்ம் ஜென்ரேட் பண்ணணும். இட் மேபி சைன் வேவ் ஆர் ஸ்கொயர் வேவ். இப்போ நான் எனக்கு என்ன பண்ணுறேன், ஒரு குறிப்பிட்ட ஃப்ரீக்வன்சியில் ஒரு வேவ் ஃபார்ம் ஜென்ரேட் பண்ணணும், ஃபிக்ஸ்டு ஃப்ரீக்வன்சியில். அப்போ அது ஃபிக்ஸ்டு ஃப்ரீக்வன்சிங்கிறது மேபி ஒரு 10 மெகாஹெர்ட்ஸ், அல்லது நம்ம பார்த்தாப்பலையா 1 மெகாஹெர்ட்ஸ்னு பார்த்துக்கிறீங்க. 1 மெகாஹெர்ட்ஸுங்கிறது என்ன சொன்னீங்க, ஓகே 1 மெகாஹெர்ட்ஸ். அப்போ என்னது உங்களுக்கு 10 லட்சம் சைக்கிள்ஸ், 10 லட்சம் ஹெர்ட்ஸ். மீனிங் என்ன, 10 லட்சம் சைக்கிள்ஸ் பர் செகண்ட். அப்போ உங்களுக்கு வந்து என்னன்னா கான்ஸ்டண்டா வந்து 1 மெகாஹெர்ட்ஸ்ங்கிற ஃப்ரீக்வன்சியில் ஒரு வேவ் ஃபார்ம் ஜென்ரேட் பண்ணணும். ஸோ இது ஒரு ஸ்கொயர் வேவ். இதில் பார்த்துட்டீங்க அப்படின்னா இது ஒரு சைக்கிள், செகண்ட் சைக்கிள், தேர்ட் சைக்கிள். அப்போ என்னன்னா இந்த மாதிரி நம்மளுக்கு என்ன ஃப்ரீக்வன்சியில் வேணும், 10 லட்சம் ஹெர்ட்ஸ், 10 லட்சம் சைக்கிள்ஸ் பர் செகண்ட். அப்படிங்கிறது கான்ஸ்டன்ட் ஃப்ரீக்வன்சி. கான்ஸ்டண்டாக ஒரு ஆசிலேட்டர் வேலை செய்கிற போது, இந்த ஆசிலேட்டர் வேலை செய்கிற போது கான்ஸ்டண்டாக வந்து 10 லட்சம் ஹெர்ட்ஸுங்கிற ஃப்ரீக்வன்சியில் வந்து ஒரு வேவ் ஃபார்ம் ஜென்ரேட் பண்ணணும். இப்போ இதோடைய ஃப்ரீக்வன்சி வந்து இப்போ நம்ம எக்ஸாம்பிளுக்காக எடுத்துக்கிற போது, இப்போ இதை நம்ம எக்ஸாம்பிளுக்காக எடுக்கிற போது 1 மெகாஹெர்ட்ஸ் அல்லது 10 லட்சம் ஹெர்ட்ஸ். எனக்கு இது வந்து ஃபிக்ஸ்டாக வந்து அந்த பர்டிகுலர் வேவ் ஃபார்ம் வந்து ஃபிக்ஸ்டாக வந்து 1 மெகாஹெர்ட்ஸ் ஃப்ரீக்வன்சிலேயே வரணும். அப்போ அந்த ஃப்ரீக்வன்சி வந்து ஃபிக்ஸ்டாக இருக்குங்கிற இடத்துல நம்ம என்ன யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா கிறிஸ்டல் ஆசிலேட்டர்னு வைப்பாங்க. கிறிஸ்டல் ஆசிலேட்டர். இப்போ நம்ம இந்த என்ன பண்ணுறாங்க, இந்த இடத்துல இது ஒரு ஆசிலேட்டர், நம்ம காட்டுறது வந்து ஸ்கொயர் வேவ் ஆசிலேட்டர். இந்த ஸ்கொயர் வேவ் ஆசிலேட்டர் வந்து ஃபிக்ஸ்டு ஃப்ரீக்வன்சிக்கு ஒரு பல்ஸை ஜென்ரேட் பண்ணணும், அல்லது அது மாதிரி ஒரு வேவ் ஃபார்ம் ஜென்ரேட் பண்ணணும். அதுக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் இந்த இடத்துல என்ன போட்டுக்கலாம் அப்படின்னா கிறிஸ்டல் ஆசிலேட்டர் போட்டுக்கலாம். அப்போ கிறிஸ்டல் ஆசிலேட்டர் வரும்போது என்ன அட்வான்டேஜ் கேட்டிங்கன்னா, கிறிஸ்டல் ஆசிலேட்டர் அப்படின்னா அப்போ அந்த இடத்துல வந்து கான்ஸ்டன்ட் ஃப்ரீக்வன்சியில் இந்த மாதிரி நம்ம ஒரு வேவ் ஃபார்ம் ஜென்ரேட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுறோம், அப்போ கிறிஸ்டல் ஆசிலேட்டர் வருவோம், அது சர்க்யூட். கிறிஸ்டல் ஆசிலேட்டருங்கிறது அது சர்க்யூட், நாட் ஏ ஸ்பேர். அது பொருள் கிடையாது, அது ஒரு சர்க்யூட். அந்த கிறிஸ்டல் ஆசிலேட்டருங்கிற சர்க்யூட் வச்சு நம்ம இந்த மாதிரி என்ன பண்ணுறோம்னா ஒரு ஸ்கொயர் வேவை ஜென்ரேட் பண்ணுறோம். அப்போ இந்த ஸ்கொயர் வேவ் ஜென்ரேட் பண்ணுறது கிறிஸ்டல் ஆசிலேட்டருடைய வேலை. அந்த கிறிஸ்டல் ஆசிலேட்டர் என்ன பண்ணுறோம்னா ஃபிக்ஸ்டு ஃப்ரீக்வன்சியிலே, நிலையான ஃப்ரீக்வன்சியில் நம்ம ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும். அப்போ இங்கே என்ன பண்ணியிருப்பாங்கன்னா கிறிஸ்டலுங்கிற காம்பனண்ட் போட்டிருப்பாங்க. அப்போ இது வந்து எக்ஸ்னு சொல்லி மென்ஷன் பண்ணலாம், ஆர் ஒய்ன்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருப்பான். ஸோ திஸ் ஒன் இஸ் கிறிஸ்டல். இது ஓகேங்களா. அப்போ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ இந்த கிறிஸ்டல் எங்கெல்லாம் போட்டுக்கிறாங்களோ, அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த கிறிஸ்டல் எங்கெல்லாம் போட்டுக்கிறாங்களோ நீங்கள் பார்க்குறீங்களோ அந்த இப்போ இது வந்து கிறிஸ்டல் நம்மளுக்கு. அப்போ இது போட்டுக்கிறான் பார்த்தீங்களா, இது கிறிஸ்டல். அப்போ இது என்ன பண்ணிக்கிறான் பாருங்க, இப்போ இதை கொண்டு போய் என்ன பண்ணுறான், இது கூட கனெக்ட் பண்ணிக்கிறான். அது 2 பின் இருக்கு இல்லைங்களா, கனெக்ட் பண்ணிக்கிறான். அப்போ என்ன அர்த்தம்னா இது வந்து உள்ளார வந்து இந்த சர்க்யூட் வந்து கிறிஸ்டல் ஆசிலேட்டர் சர்க்யூட் இருக்குன்னு அர்த்தம். அப்போ இந்த கிறிஸ்டல் ஆசிலேட்டர் சர்க்யூட்டை அங்கே டிசைன் பண்ணியிருக்கிறான். இந்த ஐசிக்குள்ளாரையோ அல்லது தனியாவோ அது வந்து டிசைன் பண்ணியிருக்கிறான். அந்த கிறிஸ்டல் ஆசிலேட்டருங்கிறது இந்த வேவ் ஃபார்ம் ஜென்ரேட் பண்ணுது. அப்போ அந்த கிறிஸ்டல் ஆசிலேட்டர் சர்க்யூட்டுடைய ஒன் ஆஃப் தி காம்பனண்ட் தான் வந்து கிறிஸ்டல். அப்போ என்ன பண்ணுறாங்க, உங்களுக்கு என்ன ஃப்ரீக்வன்சி வேணும், உங்களுக்கு 1 மெகாஹெர்ட்ஸ். அப்போ என்ன பண்ணியிருப்பாங்க, இந்த இடத்துல 1 மெகாஹெர்ட்ஸுங்கிற ஃப்ரீக்வன்சிக்கு கிறிஸ்டல் போட்டிருப்போம். அப்போ இந்த 1 மெகாஹெர்ட்ஸுங்கிற ஃப்ரீக்வன்சி நம்ம கிறிஸ்டல் போட்டு இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுறோம்னா 1 மெகாஹெர்ட்ஸுங்கிற ஃப்ரீக்வன்சியில் வந்து
கான்ஸ்டண்டாக ஒரு அலையை ஜென்ரேட் பண்ணிக்கிறோம். மேபி அது ஸ்கொயர் வேவை நம்ம காட்டியிருக்கோம், ஸ்கொயர் வேவ் ஜென்ரேட் பண்ணுறோம். அப்போ இந்த மாதிரி வேவ் ஃபார்ம் ஜென்ரேட் பண்ணணும்னா அதுக்கு நம்ம ஆசிலேட்டர் வச்சுருக்கணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த மாதிரி வேவ் ஃபார்ம் மேபி சைன் வேவ் ஆர் ஸ்கொயர் வேவ், அது வேவ் ஃபார்ம் ஜென்ரேட் பண்ணோம்னா அதுக்கு ஒரு சர்க்யூட் போட்டிருப்பாங்க, அது ஆசிலேட்டர். அடுத்தது அந்த நீங்கள் அந்த ஜென்ரேட் பண்ணுற அந்த வேவ் ஃபார்முடைய ஃப்ரீக்வன்சி வந்து நிலையாக இருக்கணும், ஃபிக்ஸ்டாக இருக்கணும், வேரியேஷன் ஆகக்கூடாதுங்கிறதுனா அப்போ நம்ம அங்கே என்ன ஆசிலேட்டர் சூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா கிறிஸ்டல் ஆசிலேட்டர் சூஸ் பண்ணிக்கலாம். அப்போ கிறிஸ்டல் ஆசிலேட்டர் சூஸ் பண்ணுற போது அதற்கான ஸ்பேர் வந்து கிறிஸ்டல். அப்போ இந்த எங்கெல்லாம் கிறிஸ்டல் போட்டுக்கிறாங்கன்னா அங்கே என்ன உள்ளார இன்டகிரேட் பண்ணிக்கிறாங்கன்னா கிறிஸ்டல் ஆசிலேட்டர் இருக்கணும். இப்போ கிறிஸ்டல் ஆசிலேட்டர் வச்சு வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு கான்ஸ்டன்ட் ஃப்ரீக்வன்சியில் வந்து இந்த மாதிரி ஒரு வேவ் ஃபார்ம் ஜென்ரேட் பண்ணுவாங்க. இது வந்து ஸ்கொயர் வேவ். இது வந்து நம்ம பல்ஸ்ன்னு சொல்லிக்கலாம். இது பேர் ஸ்கொயர் வேவ்னு சொல்லலாம், இல்லை பல்ஸ்ன்னு சொல்லலாம். அந்த ஸ்கொயர் வேவ்ல என்னன்னா அந்த வோல்டேஜ் வந்து கான்ஸ்டண்டாக இருக்காமல் சட்டன் பீரியடில் வந்து லோவாக இருந்து தென் சட்டன் பீரியடில் வந்து ஹை ஆகி தென் சட்டன் பீரியட் வந்து லோவாக. இப்போ இது வந்து நம்ம என்ன பண்ணுறோம், டிஜிட்டல் ப்ராடக்ட் எடுத்துட்டிங்கன்னா, டிஜிட்டல் ப்ராடக்ட்னு வந்துட்டிங்கன்னா, ஏன்னா டிஜிட்டல் ப்ராடக்ட்னாவே பார்த்துட்டிங்கன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து 0 and 1 வச்சு தான் வேலை செய்யணும்னு சொல்லுவாங்க. அதாவது லோ ஹை வச்சு தான் சொல்லுவாங்க. அப்போ எங்கே டேட்டா அப்படின்னு சொல்லுவாங்க. டிஜிட்டல் ப்ராடக்ட் வரும்போது டிஜிட்டல் ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா கம்யூனிகேஷன் நடக்கலாம் வந்து டேட்டா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த டேட்டான்னு வரும்போது பார்த்துட்டிங்கன்னா அங்கே கிளாக்னு ஒன்று கொண்டு வருவாங்க, டைமிங் ரெஃபரன்ஸ் பல்ஸ், அது கிளாக்ன்ட்டு. அப்போ என்ன பண்ணுறாங்க, அந்த கிளாக்குங்கிறது வந்து கான்ஸ்டன்ட் ஃப்ரீக்வன்சியில் வந்து நீங்கள் ஜென்ரேட் பண்ணணுங்கிற இடத்துல நம்ம போட்டுருக்கலாம். அது உங்களுக்கு எக்ஸாம்பிள் காட்டுறேன் பாருங்க. ஒரு எக்ஸாம்பிள் இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா டிஜிட்டல் ப்ராடக்ட் வந்து கம்யூனிகேஷன் நடக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு எக்ஸாம்பிள் வச்சுக்கலாம். இப்போ இது வந்து சிபியூ, நம்ம ஏதோ ஒரு சிபியூ, இது வந்து மாஸ்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஒரு மாஸ்டர் டிவைஸ். அதுதான் வந்து உள்ள இருக்கிறத வந்து கண்ட்ரோல் பண்ணுறது அப்படின்றதுனால இது பேர் மாஸ்டர். இதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செல்ஃபோன் எக்ஸாம்பிள் எடுத்துக்கணும் வச்சுக்கோங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4G ஐசின்னு வச்சுங்க, அல்லது ஒரு சார்ஜிங் ஐசின்னு வச்சுங்க. ஸோ இதெல்லாம் என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா ஸ்லேவ் டிவைஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ திஸ் ஒன் இஸ் மாஸ்டர், இந்த மாதிரி இருக்கிறதுல ஸ்லேவ். இப்போ 2 எக்ஸாம்பிள் காட்டியிருக்கிறோம். இதை சிபியூ வந்து இதை கமாண்ட் பண்ணுறது. இப்போ என்னன்னா மாஸ்டர் ஸ்லேவ் ஆர் ஸ்லேவ் மாஸ்டர், இது கம்யூனிகேட் பண்ணிக்கிறது. ஸோ கம்யூனிகேட் பண்ணுறது, இப்போ நம்ம கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு லாங்குவேஜ் யூஸ் பண்ணுறோம் இல்லையா, நம்ம ஒரு பாஷை யூஸ் பண்ணிக்கிறோம். அதே மாதிரி இது கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணிக்கிறாங்க அப்படின்னா டிஜிட்டல் ப்ராடக்ட்ல வந்து டேட்டா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த டேட்டா லைன் வழியாக தான் என்ன பண்ணுதுன்னா ரெண்டுமே கம்யூனிகேட் பண்ணிக்கலாம். அப்போ அந்த டேட்டான்னு வரும்போது பார்த்துட்டிங்கன்னா டிஜிட்டல் ப்ராடக்ட்ல வந்து பார்த்துட்டிங்கன்னா டேட்டான்னு வரங்கிறது வந்து பார்த்துட்டிங்கன்னா அது வோல்டேஜ் தாங்க. இப்போ பார்த்துட்டிங்கன்னு வச்சுங்க, இப்போ நம்ம வந்து பார்க்குறோம் இவ்வாறு 0 வோல்ட் இருக்குது, மறுபடியும் வந்து என்ன ஆகுது அப்படின்னா இப்போ 0 வோல்ட் ஆகிடுது. இப்போ நான் 5 வோல்ட்னு எடுத்துக்கிறேன், மறுபடியும் என்ன ஆகுதுன்னா இது 0 வோல்ட் ஆகுது, மறுபடியும் என்ன ஆகுது அப்படின்னா 5 வோல்ட் ஆகுது, மறுபடியும் என்ன ஆகுதுன்னா இப்போ பாருங்க இது வந்து 0 வோல்ட், இது என்னது 5 வோல்ட், மறுபடியும் 0 வோல்ட், மறுபடியும் 5 வோல்ட், மறுபடியும் 0 வோல்ட், மறுபடியும் 5 வோல்ட். அப்போ இதை என்ன சொல்லுவாங்கன்னா 0 வோல்ட் வர்றதுல வந்து லாஜிக் 0ன்னு சொல்லுவாங்க, 5 வோல்ட் வந்துச்சுன்னா லாஜிக் 1ன்னு சொல்லுவாங்க. அப்போ இதை நம்ம எடுத்து எழுதணும்னு வச்சுங்க 0, இது வந்து லாஜிக் 0, இது லாஜிக் 1. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் 0, மறுபடியும் 1, மறுபடியும் 0, மறுபடியும் 1. அப்போ பார்த்துட்டுன்னு வச்சுங்க 1, அப்புறம் 0, அப்புறம் 1. இப்போ இது வந்து என்ன சொல்ல வராங்க அப்படின்னா டேட்டா. இது பேர் என்ன சொல்ல போறீங்கன்னா டேட்டா. இப்போ நான் எத்தனை பிட் காட்டிக்கிறேன், 6 பிட் காட்டிக்கிறேன். அப்போ 6 பிட் டேட்டான்னு சொல்லுவாங்க. இந்த டேட்டா லைன் வழியாக தான் உங்களுக்கு வந்து மாஸ்டர் டு ஸ்லேவ் ஆர் ஸ்லேவ் டு மாஸ்டர் கம்யூனிகேட் பண்ணி. இப்போ அந்த டேட்டாங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது பைனரி பிட்டுன்னு சொல்லுவாங்க. இந்த 0ங்கிற பிட்டு இல்லைன்னா 1ங்கிற பிட்டு. இது வந்து இது ரெண்டுமே கம்யூனிகேஷன் பண்ணிக்கிறது இந்த டேட்டா. இந்த டேட்டாங்கிறது எங்கெல்லாம் யூஸ் பண்ணுறீங்களா, எங்க இந்த டேட்டா லைன் எங்கெல்லாம் போகுதோ
அதுக்கு அடிஷனல் டைமிங் ரெஃபரன்ஸ்க்காக என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா கிளாக் பல்ஸ்னு எடுத்துகிட்டு போவாங்க. கிளாக் இந்த டேட்டா லைன் எங்கெல்லாம் போதோ அங்கெல்லாம் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா கிளாக் எடுத்துகிட்டு போயிருப்பாங்க. அப்போ இந்த கிளாக்குங்கிறது என்னன்னா அது ஒரு ஸ்கொயர் வேவ். கிளாக்குங்கிறது வந்து அது ஒரு ஸ்கொயர் வேவ். இப்போ இந்த கிளாக் நீங்கள் ஜென்ரேட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு உள்ளார ஆசிலேட்டர் வைக்கணும். தட்ஸ் ஆல். இப்போ இது வந்து கிளாக். ஸோ இது வந்து 1 ஹெர்ட்ஸ், 2 ஹெர்ட்ஸ், 3 ஹெர்ட்ஸ், 4 ஹெர்ட்ஸ் அப்படிங்கிற மாதிரி. அப்போ இந்த டேட்டா போகுது அப்படின்னா கூட வந்து கிளாக் பல்ஸ் போகும். இது டைமிங் ரெஃபரன்ஸ். அதை பற்றி ப்ரீஃபாக நம்ம பேசுகிறதா இருந்தால் அது இன்னொரு கிளாஸ் கூட பேசிக்கலாம். அப்போ என்ன பண்ணுறோம், இப்போ இந்த கிளாக் பல்ஸை ஜென்ரேட் பண்ணணும். அப்போ கிளாக் பல்ஸுங்கிறது என்னன்னா ஒரு ஸ்கொயர் வேவ். அப்போ அந்த கிளாக் பல்ஸை ஜென்ரேட் பண்ணுறதுக்கு என்ன வேணும், அதுக்கு ஆசிலேட்டர் வேணும். புரியுங்களா? அப்போ அந்த ஆசிலேட்டர் பேர் தான் நம்ம என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கிறிஸ்டல் ஆசிலேட்டர். கிறிஸ்டல் ஆசிலேட்டர். ஸோ கிறிஸ்டல் ஆசிலேட்டர் வச்சு நம்ம இந்த இடத்துல ஜென்ரேட் பண்ணுறோம். அல்லது இது இதுக்கு இன்னொரு பேர் கூட வச்சுருக்கலாம், பல்ஸ் ஜென்ரேட்டர்னு சொல்லலாம். பல்ஸ் ஜென்ரேட்டர், பல்ஸ் ஜென்ரேட்டர்னு சொல்லுவாங்க. ஸோ கிறிஸ்டல் ஆசிலேட்டர்னு சொல்லலாம், பல்ஸ் ஜென்ரேட்டர்னு சொல்லுவாங்க. ஸோ இங்கிருந்து அந்த கிளாக் பல்ஸ் ஜென்ரேட் ஆகி போகும். இப்போ நம்ம செல்ஃபோன் ரெஃபரன்ஸ் எடுத்துகிட்டு நீங்கள் பார்த்துருப்பீங்க, 19 மெகாஹெர்ட்ஸ்னு சொல்லுவாங்க. அப்போ என்னன்னா 19 மெகாஹெர்ட்ஸ்ங்கிற ஃப்ரீக்வன்சியில் வந்து நம்ம இந்த இடத்துல என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு ஸ்கொயர் வேவ் ஜென்ரேட் பண்ணுறீங்க. அப்போ இது நம்மளுக்கு இந்த 19 மெகாஹெர்ட்ஸ்ங்கிற ஃப்ரீக்வன்சியில் வந்து ஒரு ஸ்கொயர் வேவ் பல்ஸை நம்ம ஜென்ரேட் பண்ணுறோம். அதுக்கு என்ன ஆசிலேட்டர் வச்சு, கிறிஸ்டல் ஆசிலேட்டர் வச்சு. அப்போ அதுக்கு என்ன பண்ணியிருப்பாங்கன்னா இந்த கிறிஸ்டல் 19 மெகாஹெர்ட்ஸ்ங்கிற ஃப்ரீக்வன்சிக்கு நம்ம ஒரு கிறிஸ்டல் போட்டிருப்போம். அப்போ இந்த கிறிஸ்டல் இங்கே போட்டிருக்கிறதுனால அங்கே என்ன இருக்குதுன்னா கிறிஸ்டல் ஆசிலேட்டர் இருக்குது. அந்த கிறிஸ்டல் ஆசிலேட்டர் வச்சு நம்ம குறிப்பிட்ட ஃப்ரீக்வன்சியில், இப்போ 19 மெகாஹெர்ட்ஸ்ங்கிற ஃப்ரீக்வன்சியில் ஒரு கிளாக் பல்ஸை ஜென்ரேட் பண்ணுறோம். அந்த கிளாக் பல்ஸை ஜென்ரேட் பண்ணி என்ன பண்ணுறோம், சிபியு போகுது. இந்த கிளாக் பல்ஸு சிபியு போலினால், எந்த ஒரு கிளாக் பல்ஸு சிபியு போலினா சிபியு என்னாகும் அப்படின்னா இந்த டேட்டாவை அனுப்பிடுது. டேட்டாவை அனுப்பலாம், பட் அதுக்கு என்ன டைமிங் ரெஃபரன்ஸ் கிளாக் அனுப்பணும். அப்போ என்னன்னா இந்த கிளாக் பல்ஸ் இல்லைன்னா சிபியுக்கு பிளைண்டான மாதிரி தான் அர்த்தம். அப்போ என்ன ஆகுதுன்னா பெரும்பாலும் சிபியு வந்து நீங்கள் இன்ஆக்டிவ்ல இருக்கிற மாதிரி தான் அர்த்தம். இப்போ கிளாக் பல்ஸுங்கிற ஒன்று போலினா இந்த சிபியுங்கிறது வந்து இன்ஆக்டிவாக இருக்கிற மாதிரி தான் அர்த்தம், ஃபங்க்ஷன் ஆகாத மாதிரி தான் அர்த்தம். அப்போ என்னன்னா மோஸ்ட் ப்ராடக்டை வந்து பார்த்தீங்கன்னா அது வேலை செய்யாது. இப்போ கிளாக் பல்ஸ் போலினா அந்த ப்ராடக்ட் வேலை செய்யாது. ஏன்னா இது இங்கே டிஜிட்டல் ப்ராடக்ட் வந்து கம்யூனிகேஷனுங்கிறதே வந்து டேட்டா தான், டேட்டா கிளாக்கு தான். டேட்டா போச்சுன்னா கூட வந்து டைமிங் ரெஃபரன்ஸ்க்காக கிளாக் எடுத்துகிட்டு போவான். இப்போ நம்ம தான் இங்கே என்ன பண்ணுறோம், ஆசிலேட்டர் வேலை செய்யலை, கிளாக் பல்ஸ் போகாது, சிபியு பிளைண்டாக இருக்குது. இப்போ சிபியு வேலை செய்யணும், உங்களுக்கு கம்யூனிகேஷனே நடக்காது. அப்போ ப்ராடக்ட் என்ன ஆகாது, வேலை செய்யாது. அப்போ இந்த இடத்துல இந்த கிளாக் பல்ஸ், நம்ம கிளாக் பல்ஸுங்கிறது ஒரு ஸ்கொயர் வேவ், அது கிளாக் பல்ஸ் ஜென்ரேட் பண்ணுறது இந்த ஆசிலேட்டரோட வேலை தான். இது எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா நம்ம செல்ஃபோன் வந்து பவர் ஐசிக்குள்ளார இருக்குது. அப்போ சிம்பிளாக என்ன சொல்ல வர அப்படின்னு கேட்டிங்கன்னா, எங்கெல்லாம் வந்து கிறிஸ்டல் யூஸ் பண்ணிக்கிறாங்களோ அங்கே என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா கிறிஸ்டல் ஆசிலேட்டர் இருக்கும். அந்த கிறிஸ்டல் ஆசிலேட்டர் வச்சு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஃபிக்ஸ்டு ஃப்ரீக்வன்சியில் ஒரு வேவ் ஃபார்ம் ஜென்ரேட் பண்ணுறாங்க. அப்போ ஃபிக்ஸ்டு ஃப்ரீக்வன்சியில் ஒரு வேவ் ஃபார்ம் ஜென்ரேட் பண்ணுறது தான் இந்த கிறிஸ்டல் ஆசிலேட்டருடைய வேலை. அது உங்களுக்கு என்ன ஃப்ரீக்வன்சியில் வேணும் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அந்த ஆசிலேட்டருடைய ஃப்ரீக்வன்சியை நீங்கள் டிசைன் பண்ணிடுறோம். அது இப்போ நம்ம இங்கே எக்ஸாம்பிளுக்காக காட்டுற 19 மெகாஹெர்ட்ஸ். அப்போ இந்த இடத்துல 19 மெகாஹெர்ட்ஸ்ங்கிற ஃப்ரீக்வன்சியில் வந்து ஒரு கிளாக் பல்ஸ் ஜென்ரேட் ஆகி எதுக்கு போகும், சிபியு. அந்த சிபியு தான் என்ன பண்ணுன்னா அந்த கிளாக் பல்ஸ் தான் எல்லா பக்கம் அனுப்பி அது வந்து என்ன பண்ணிக்குன்னா கம்யூனிகேட் பண்ணிக்கும், மற்ற ஸ்லேவ் டிவைஸ் கூட கம்யூனிகேட் பண்ணிக்கிறது. அப்போ இந்த கிறிஸ்டல் வேலை செய்யலைன்னா நீங்கள் ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த கிறிஸ்டல் வேலை செய்யலைன்னா கிளாக் பல்ஸ் போகாது. கிளாக் பல்ஸ் போகலைன்னா இப்போ சிபியு வந்து பிளைண்டாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். இப்போ சிபியு பிளைண்டாக இருக்கிற போது அந்த ப்ராடக்ட் வந்து வேலை செய்யாது, ஃபங்க்ஷன் ஆகாதுங்கிறதா மீனிங். ஓகேங்களா? ஓகே, இன்றைக்கி இந்த கிளாஸில் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா வாட் இஸ் கிறிஸ்டல் பார்த்தோம். இது அதிகமாக உங்களுக்கு பழக்கத்தில் இருக்கிறதுனால நம்ம மேஜராக கவர் பண்ண வேண்டியதில்லை. ஸோ இப்போ அது கிறிஸ்டல் அப்படின்றது உங்களுக்கு என்னென்னா அது ஒரு பொருள் தான், ஒரு காம்பனண்ட் தான் சொல்லுவாங்க. அப்போ நம்ம சொன்ன மாதிரி அது என்னன்னா அது ஆசிலேட்டர் இருக்கிற இடத்துல போட்டிருப்பாங்க. அப்போ எங்கெல்லாம் கிறிஸ்டல் இருக்குதோ அங்கெல்லாம் ஆசிலேட்டர் இருக்குதுன்னு அர்த்தம். ஆசிலேட்டர் வச்சு ஒரு வேவ் ஃபார்ம் ஜென்ரேட் பண்ணுறாங்கன்னு அர்த்தம். அவ்வளோதான் உங்களுக்கு. ஓகேங்களா? இன்னைக்கு இந்த கிளாஸில் கிறிஸ்டல் பார்த்தோம். அடுத்த கிளாஸில் இன்னும் வேறு ஒரு டாபிக் பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு மறுபடியும் சேனலை வாட்ச் பண்ணுங்கள்,
ஃபாலோ பண்ணுங்கள். நிறைய மெசேஜ் நம்ம ஃபாலோ பண்ணுறோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.